وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நேற்றைய தினத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டான்னா அவனுக்கு எப்படி ஜனாசா தொழு வைக்கணும், ஒரு முஸ்லிமான மனிதருக்கு ஜனாசாவை எப்படி நம்ம தூக்கிட்டு போகணும், ஜனாசாவை எப்படிலாம் அடக்கம் பண்ணணும், இது சம்மந்தமான சட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த மனிதர் அடக்கம் பண்ண உடனே என்னென்னலாம் நடக்குது அது பார்க்க போறோம். இன்னையுடைய தலைப்பு என்னன்னா கபர் வேதனைன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கபரை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் கபர அவ்வளு மனாசிரில் ஆகிரா, மறுமை நாளின் முதல் வீடு கபரு. ஒருத்தன் இறந்துட்டான், இந்த பூமியை விட்டு போயிட்டான், இந்த பூமியோட வீட்டை விட்டு காலி பண்ணிட்டான்னா மறுமையோடைய முதல் வீடு என்னதுதான்? கபரு. நபிசாசம் அவங்க சொன்னாங்க, அந்த கபரில் அவன் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லேசாகிவிடும். கபூர்ல அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டான், அதுல வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லேசாயிரும். ஒயில்லம் என்ஜஹ்மின்ஹு, யார் கபருடைய வேதனை விட்டு வெற்றி பெறவில்லையோ, அதை விட்டு பாதுகாக்கப்படவில்லையோ, ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். இப்போ கபருடைய வாழ்க்கை தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாவற்றையும் முடிவு செய்து. மறுமையுடைய முதல் வீடு கபரு, அதுல வெற்றி பெற்றா எல்லாமே வெற்றி ஆயிரும், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாம் லேசாயிரும். அதுல ஒருத்தர் தோல்வி பெற்றுட்டான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா ஸ்டேஜுமே தோல்விதான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கடைசியா நப்சாசம் சொன்னாங்க, மாற ஐத்து மந்தரன் ஃபல்லன் இல்லா ஒல் கபரு அஃதல் மின்ஹு. நப்சாசம் அவங்களுக்கு அல்லாஹ் மறைவான விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தான். நபி அவங்க சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தாங்க, நேர்ல நரகத்தை நேர்ல பார்த்துட்டு வந்தாங்க, மறுமையை பார்த்தாங்க, சிராத் பாலத்தை பார்த்தாங்க, எல்லாத்தையும் நபி அவங்க கண்ணால பார்த்தாங்க. நப்சாசம் சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்திருக்கேன், ஆனால் நான் பார்த்ததிலே ரொம்ப பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா நரகத்தை சொல்லல. நபி எது சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த விஷயங்களிலே மிக 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 கடுமையான பயங்கரமான ஒரு காட்சி என்ன அப்படின்னா அதுதான் கபருடைய வேதனை, கபருடைய காட்சி என்பதாக நபிசாசம் அவங்க சொன்ன செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்லி காமிப்பாங்க, இப்ப இந்த ரூஹு அடுத்த உலகத்துக்கு போகுது. ஆலமுல் அர்வாஹ், ரூஹ் உலகத்துல இருந்து ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கருவறைக்கு ஆலமுல் துன்யா உலகத்துல இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் ஆலமுல் பர்ஸக். பர்ஸக் அப்படின்னா திரைன்னு அர்த்தம், ஹாஜிஸ் திரை அப்படின்னு அர்த்தம். அதான் விளக்கப்படுத்துறாங்க, பர்ஸக்னா ஹுவல் ஹாஜிஸு பைன ஷைஐன், ரெண்டு விஷயத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திரை. இங்க ஒரு ஆள் இருக்கு, இங்க குறைய பேர் இருக்கிறாங்க, நடுவில் ஒரு திரை இருக்குதுல்ல, இந்த திரை தான் பர்ஸக் அப்படின்னு சொல்லப்படும். பூமிக்கு மேல வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க, பூமி கீழே வாழக்கூடியவங்க. இன்னைக்கு அழகா ஓதுனாரு ஒரு பையன் தொலை வைக்கும் பொழுது இந்த ஆயத்தோத, அலம் நஜஅலில் அர்ல கிஃபாத்தா அஹ்யா வ அம்வாத்தா, பூமியை உங்களுக்கு நான் சமமானதாக ஆக்கி வைக்கலையா? மேல உயிர் உள்ளவங்களாம் வாழ்றாங்க, கீழே யார் இருக்கா? பூமி கீழே உயிர் இல்லாத மையத்துகள் ஜனாசாக்கள்லாம் கீழே வச்சிருக்கிறான் அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ் அது ஒரு நியாமத்தா சொல்லி காமிக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாரு, உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த மனிதரை பூமி ஏற்றுக்கொள்ளலைன்னா பூமி என்ன ஆயிரும்? பாப்புலேஷன் கூடிரும், இடம் இல்லாம போயிரும். ஆனால் அல்லாஹ் பூமியை இறந்தவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா ஆக்கி இருக்கிறான். பூமிக்கு கீழ்பகுதிய, பூமிக்கு மேல் பகுதிய வாழக்கூடிய மாஷால வாழக்கூடிய இடமாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்ப அதான் சொல்றாங்க அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லா, இது பர்ஸக் அப்படிங்கிறது ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு திரை. உலகத்துல நம்ம எப்படி நேரங்களை கணக்கிடுவோமோ, உலகத்துல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளுக்கு
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு மாசத்துக்கு 29 30, இங்கிலீஷ் வருடமா தான் 31 நாட்கள் இருக்கும், ஒரு வருடத்துக்கு 12 மாசம் அப்படிங்கிற கணக்கு சூரியன் சுத்துதை வச்சு. சூரியனை சுத்தி எர்த்து ரிவால்வ் பண்ணுதில்ல, எர்த்து தன்னைத்தானே சுத்தும் பொழுது ஒரு நாள், ஒரு டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுது. அதே எர்த்து அப்படி சூரியனை சுத்தி வரும் பொழுது சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய நாள். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இது பிளானட்ஸ், மெர்க்குரி, வீனஸ், அதுக்கெல்லாம் அதோடைய டைம்லாம் ரொம்ப வேறுபாடு இருக்கும். மெர்க்குரி சூரியனை எந்த அளவுக்கு சுத்துதோ அத்தனை நாள் அதுக்கு தனி ஒரு ஆர்பிட் இருக்கு, அதுக்கு தனியான நேரம் இருக்குது. அதே மாதிரி கபருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நேர கணக்கெல்லாம் கிடையாது. சூரியன் ஒரு சூரியன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அது ஒரு தனி வாழ்க்கை. அதுதான் பர்சக் என்பதாக அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காமிப்பாங்க. அடுத்து அல்லாமா இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, நீங்க மறுமை நாளை பார்க்கணும், மறுமை நாளோடைய டெமோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சால் கபூரை பாருங்க. இதா அரத்த சூரத்தன் முஸகரத்தன் லியௌமில் கியாமா ஃபக்ருஜ் இலல் மக்பர். மறுமை நாளை பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, அதோடைய டெமோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்பராக்கு போங்க, கபருஸ்தானுக்கு போய் அங்க போய் பாருங்க. தஜிது ஃபீஹ ஷரீஃப் வல் வதீஅ. உயர்ந்தவங்க அங்க இருப்பாங்க, கபருஸ்தான்ல தான் இருப்பாங்க. ரொம்ப ஏழையானவங்க அவங்களும் இங்க தான் இருப்பாங்க, கபருஸ்தான்ல தான் இருப்பாங்க. குல்லுஹும் தஹ்த துராப். எல்லாரும் மண்ணுக்கு கீழே தான் இருப்பாங்க. அங்க எந்த விதமான கோட்டைகளும் நீங்க பார்க்க முடியாது, எந்த விதமான வேலை செய்யக்கூடிய பணியாட்களை நீங்க பார்க்க முடியாது. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அதே மாதிரி பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், வெள்ளையானா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், என்ன மொழி பேசினாலும் எல்லாரும் சமமாக கபூர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாங்க, அவ்வளவு அதிலில் ஆகிரா அல் கபூர். மறுமையின் முதல் நீதியே கபூர் தான். மறுமையில தான் ஒரு மனிதனுக்கு நீதி கொடுக்கப்படும். மறுமை நாள் அல்லாஹ் ஏன் வச்சிருக்கா, மாலிகி யௌமித்தீன் சொல்றான், நீதி வழங்கக்கூடிய நாளின் அரசன் சொல்றான். இந்த உலகத்துல நீதி கிடைக்காது. உதாரணமா ஒருத்தனை கொன்னான் அப்படின்னா அவனுக்கு அதிகபட்சமா என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், அவனுடைய உயிரை எடுக்கலாம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், ஒமன் கான கத்தல மின்கும் முஃமினன், ஒருத்த வேணுக்குனே முத்தஅம்மிதன் கொன்னா அப்படின்னா அவனை மறுபடியும் கொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான். சரி ஹைர். இப்போ இப்ப ஹிட்லர் மாதிரியான ஆளு 1,00,000 பேரை கொன்னான். இப்ப இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவனுக்கு என்னதான் செய்ய முடியும், அதிகபட்சமா அவன் உயிரை எடுக்க முடியும். அப்ப இது எப்படி நீதி ஆகுமா, ஒருத்த உயிரை கொன்னாலும் ஒரு உயிரை தான் எடுக்கணும், 1,00,000 பேர் உயிரை கொன்னாலும் ஒரு உயிரை தான் எடுக்கணும். இது எப்படி நீதி ஆகும்? இந்த உலகத்துல நீதி கிடைக்கும். மறுமையில அல்லாஹ் நினைச்சு 1,00,000 ஒரு உயிரை எடுப்பான். இப்ப நீதிங்கிறது மறுமையில தான் கிடைக்கும். மறுமையுடைய நீதியின் ஆரம்பம் கபரு. கபூர்லயே ஆரம்பிச்சுட்டு நீதி. எவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன ஆளா இருக்கட்டும், எல்லாரும் சமமானவர்களாக கபூர்ஸ்தான்ல இருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாமா இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக சிறப்பு பெற்ற ஒரு சஹாபி. ஹலீஃபாக்கள்ல 3வது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. அவங்கள பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு வெட்கத்துல பேணுதல் காட்டக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 மகள் அவங்க திருமணம் பண்ணாங்க. ஒரு மகள் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மகளையும் திருமணம் பண்ணாங்க. அதனால துன் நூரைன், 2 ஒளிகளையும் உடையவர் அவங்களுக்கு பேரு. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவங்க. அப்படி இருந்தும் அவங்கள பத்தி எழுதுறாங்க, ஹதீஸ்களை வருது, இப்னு மாஜால வருது, கான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதா வகஃப அலா கபரின். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபரு பக்கத்துல நின்னாங்கன்னா எபுக்கி ஹத்தா பல்ல லஹியத்தஹு, அவங்களுடைய தாடி நினைற வரைக்கும் அழுவாங்க. இன்னைக்கு நமக்கு அழுகையே வரமாட்டுக்கு, துவா செய்யும்போது கூட அழுகும் வர மாட்டேங்குது. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கிறோம், அழுக வரமாட்டேங்குது. அழுக வரமாட்டுக்குன்னு நினைச்சு நம்ம அழுகணும். உள்ள யாருக்கு கடினமாயிட்டோ அவங்களுக்கு அல்லாஹ் அழுகக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துருவான். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர் பக்கத்துல அழுவாங்க, தாடி நனைஞ்சிரும். ஒளி செஞ்சா எப்படி நம்ம தாடி இருந்தவங்களுக்கு எப்படி நனையும், எப்படி அழுது தாடி நனைஞ்சிரும். இப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படும், ததக்கருல் ஜன்னா ஒன்னார் வலா தபுக்கி. சொர்க்கத்தை பத்தி சொன்னா நீங்க அழுதில்ல, நரகத்தை பத்தி சொன்னாலும் நீங்க அழுகிறது இல்ல.
ஓ தபிக்கி மின் ஹாதா, இந்த விஷயத்துக்காக நீங்க அழுகுறீங்களா, கபர்கிட்ட இருந்து அழுகுறீங்களா, நரகத்தை விட இது பயங்கரமானதா அப்படின்னு கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நப்சாசம் சொன்னாங்க என்கிட்ட, இன்னல் கபர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, மர்மை நாளின் முதலாவது வீடு கபரு. அதில் ஒருத்த வெற்றி பெற்றா எல்லாமே அடுத்த ஸ்டேஜ்னா ஓகே ஓகே டிக் டிக் கிராண்டட், பெர்மிஷன் கிராண்டட். அதுல ஒருத்த தோல்வி பெற்றுட்டான்னா அடுத்து வரக்கூடிய எல்லாமே முட்டை அப்படின்ட்டு நப்சாசம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிப்பேன். இந்த பெரிய சம்பவம் இது நல்லா கவனிக்கணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லான்னு ஒரு பெரிய ஹலீஃபா, 5வது ஹலீஃபான்னு அவங்கள சொல்லுவாங்க. ரொம்ப எப்படி உமர் ரலியல்லாஹு நீதமா ஆட்சி செஞ்சாங்களோ அது மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா அவங்க ரொம்ப நீதமா ஆட்சி செஞ்சாங்க. அவர்களை 2வது உமர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் பெற்றவங்க, இபாதத்துல அதிகமான நேரம் செலவழிக்கிறவங்க, அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நல்லடியார். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா ஒரு நாள் கபிரிஸ்தானுக்கு போறாங்க. ஒரு ஜனாசா போகுது, அந்த ஜனாசாவுடைய பொறுப்புதாரி அவங்க, ஏதோ ஒரு வகையில சொந்தம். ஜனாசா போனோடனே இவங்க மட்டும் ஒரு ஓரமா ஒதுங்கி நின்றுட்டாங்க. ஜனாசாலாம் போயிட்டு பக்கத்துல கேட்கறாங்க, நீங்க தானே முன்னாடி போய் நிக்கணும், நீங்க தானே ஜனாசாவுடைய பொறுப்புதாரியா இருக்கிறீங்க, வழிதாரியா இருக்கிறீங்க, நீங்க அங்க தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாங்க. நான் ஏன் நின்னு தெரியுமா ஓரமா? அவங்க சொல்றாங்க, என்னை கபர் அழைத்தது, என்னை கபர் நாதானி அல் கபர் மின் ஹல்ஃபி, என் பின்னாடி கபரிஸ்தான் என்னை கூப்பிட்டுச்சு. யாரை கூப்பிட்டுச்சு? மாஷா அல்லாஹ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டு என்ன சொன்னுச்சு தெரியுமா? யா உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸே, அலா தஸ்அல்னி மா சனஅத பில் அஹிப்பா, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? கபரிஸ்தான் அதுட்டு பேசுது அவங்கள்ட்ட, என்கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்களா? உலக மக்களை வந்து நான் என்ன செஞ்சேன்னு நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கபரிஸ்தான் கேட்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பலா சொல்ல கேட்போம் அப்படின்னு கபர்கிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த கபரிஸ்தான் பேசுது, ஹர்ரக்துல் அக்ஃபான், என்கிட்ட வந்தவங்க எல்லாருடைய கஃபன் துணியெல்லாம் நான் கிழிச்சு போட்டுருவேன். மஸ்ஸக்துல் அப்தான், அவங்களுடைய உடலெல்லாம் துண்டு துண்டா ஆக்கிடுவேன். தம், அவனுடைய இரத்த எல்லாத்தையும் நான் உறிஞ்சிருவேன். அக்கலத்தில் லஹம், அவனுடைய சதை துண்டை எல்லாம் நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு கபரிஸ்தான் சொன்னதை அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. பிறகு மறுபடியும் கபர் 2வது கேள்வி கேட்கு, அலா தஸ்அல்னி மா சனஅத பில் அவ்சால், மனிதர்களுடைய மூட்டுகள் இருக்கா? எத்தனை மூட்டு இருக்குது மனிதர்களுக்கு? எத்தனை இணைப்பு கிட்டத்தட்ட 360 இணைப்பு இருக்குதான் ஒரு மனிதனுக்கு. தலை இணைக்கிறாங்கல்ல, அப்ப இணைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி 360 இணைப்புகள் இருக்குது. அந்த இணைப்புகளை நான் என்ன செஞ்சேன்னு உமரே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு யார் கேட்கா? கபரு கேக்குது. உடனே சொல்ல பலா சொல்ல கேட்போம் அப்படிங்கிறாங்க. அது சொல்லுது கபரு, நஸஅத்துல் கஃபைனி அனில் திராயின், நான் வந்து என்கிட்ட வந்த மனிதர்களுடைய மணிக்கட்டு இருக்கா, இந்த கெட்டுறோம்ல, இந்த மணிக்கட்டை முழங்கையை விட்டு துண்டாக்கிடுவேன், இந்த முழங்கைய தோல் முதிட்டு துண்டாக்கிடுவேன், அவனுடைய பின்பகுதியை தொடையை விட்டு துண்டாக்கிடுவேன், அவன் தொடைய காலை விட்டு துண்டாக்கிடுவேன், அவன் உடம்பு நான் துண்டா ஆக்கிடுவேன், அவனுடைய இணைப்புகள் எல்லாம் நான் துண்டாக்கிடுவேன் அப்படின்ட்டு கபரு சொன்னதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. பிறகு அழுதுட்டே நம்மளை பார்த்து சொல்றாங்க, அலா இன்ன துன்யா பகாவுஹா கலீல், அறிந்து கொள்ளுங்கள் உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, ரொம்ப குறைவான. குல் மத்தாஉ துன்யா கலீல் வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது, கைரு அபுகா, நிரந்தரமானது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வ லஹு, இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு தவிர வேற எதுவும் இல்லை. ஹியல் ஹயவான், உலக வாழ்க்கை என்பதே மறுமைதான். ஒரு மனிதனு மறுமையில கை சேதப்படுவான். சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்லி காமிப்பான், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய கை சேதமே, என் வாழ்க்கைக்கு நான் எதையும் முற்படுத்தலையே. வாழ்க்கைன்னா என்னது? என்ன வாழ்க்கை? மறுமை வாழ்க்கைக்கு எதையும் முற்படுத்தலையே அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில வாழ்க்கை அப்படிங்கிறது மறுமையுடைய வாழ்க்கை தான். அப்ப அவங்க அழுத்துட்டே சொல்லுவாங்க, உலக வாழ்க்கை ரொம்ப 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 அற்பமானது.
உலகத்துல யாரெல்லாம் கண்ணியவான்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மறுமையில கேவலம் அடைவாங்க. ஃபகீர், உலகத்துல யாரெல்லாம் செல்வந்தனா இருந்தானோ அவன்லாம் மறுமையில ஏழை ஆயிடுவான், அல்ல ஆக்கிடுவான். யுஹரம், உலகத்துல யாரெல்லாம் வாலிப துடிப்புல இருந்தாங்களோ அவங்களாம் விரைவுல வயசாயிருவாங்க. உலகத்துல யாரெல்லாம் உயிரோட வாழ்ந்தாங்களோ விரைவில் அவங்க மௌத்தாயிருவாங்க. உங்களை மறுமை ஏமாற்றி விட வேண்டாம், அல்லாஹ் நம்மளை போய் சொல்றான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏ மனிதா உனக்கு எது அல்லாஹ் ஒட்டி ஏமாத்துச்சு, உன்னை யாரெல்லாம் ஏமாத்துனா அப்படின்னு கேட்கிறான். உலக வாழ்க்கை எல்லாம் ஒலா தகுர்ரன்னக்கும் வல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடியவன் உங்களை ஏமாற்றி வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஏமாற்றி வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், இந்த உலகம் உங்களை விட்டு பிரிஞ்சு பேரும் நீங்க நினைச்சுக்கிட்டு நல்லாவே தெரியுது இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ மாட்டோம்னு தெரியுது, தெரிஞ்சுக்கொண்டே நீங்க அதுல ஏமாறாதீங்க என்பதாக முரம் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காப்பாங்க. அப்புறம் அடுத்து நம்மளை பத்தி கேள்வி கேட்கறாங்க. ஐன சுக்கானுஹா அல்லதீன பனோ மதாயினஹா, உலகத்துல பெரும் பெரும் மாளிகைகளை கட்டினவங்க எல்லாம் எங்க? அவர் கேட்கிறார் நம்மள்ட்ட, உலகத்துல பெரும் பெரும் 3 வீடு 4 வீடு பெரிய 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 மாளிகைகள் கட்டினவங்களே எத்தனை வீடு கட்டினாலும் எத்தனை வீட்டுலதான் இருக்க போறான்? ஒரு வீட்டுலதான் இருக்க போறான். அது இமாமுல் எப்படி எழுதுறாங்கன்னா 3 ரூம் தான் இருக்கணுமா ஒரு வீட்டுல, போதுமான அளவு. அதிகமா இருந்தா தேவைக்குட்ப நம்ம கட்டலாம். குறைஞ்சபட்சம் 3 ரூம். ஒரு ரூம்ல நம்ம, அதாவது வாப்பாமா இருக்கணும், இன்னொரு ரூம்ல பிள்ளைகள்லாம் இருக்கணும், இன்னொரு ரூம்ல விருந்தாளிகள் வந்தா தங்க வைக்கணும். ஒரு வீட்டுல குறைஞ்சபட்சம் 3 ரூம் இருக்கணும். அதுக்கு மேல உள்ளது ஃபுல்லா இஸ்ராஃபு, வீண் விரயம் என்பதாக இமாமுல் எழுதுறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் கட்டினாலும் அவங்களாம் எங்கே? அனஹாரஹா, பெரும் பெரும் நதிகளை ஓட்டினவங்களாம் எங்கே? பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் நட்டி வச்சவங்களாம் எங்கே? ஐயாமன் யசீரா, உலகத்துல ரொம்ப கம்மியான நாட்கள் தான் நீங்க வாழ்றீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை ஏமாத்திட்டு, நான் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். நீங்க எத்தனையோ பேர் நல்லா தான் இருக்கிறாங்க, சின்ன பசங்களா கூட பெரிய நல்லா இருக்கிறாங்க. நைட்டு திடீர்னு காலையில அவங்க எந்திக்கிறது இல்லை, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருது, அல்லா பாதம் நெஞ்சு வலியெல்லாம் இறந்துடுறாங்க. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நீங்க உங்களை ஏமாத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்து கடையை நிறைய கேட்கறாங்க. மா சனஅத் துராபு பி அப்தானிஹிம், உங்களுடைய உடல்களை மண்ணு என்ன செஞ்சுச்சு நீங்க பார்க்கலையா? வர்ரும்ல பி அஜ்சாதிஹிம், உங்களுடைய மேனியை புழுதி என்ன செஞ்சுச்சு நீங்க பார்க்கலையா? உங்களுடைய எலும்புகளையும் மூட்டுகளையும் புழு பூச்சிகள் என்ன செஞ்சு நீங்க பார்க்கலையா? கானு ஃபித் துன்யா அலா உஸர்ரத்தின் முஹன்னா, உலகத்துல குடும்பத்தாரோட சுத்தி இருந்தீங்க, பக்கத்துல வாப்பா உம்மா மாம்டாப்பா வாப்டாமா எல்லாம் சுத்தி நீங்க இருந்தீங்க. முலத்தா, நல்ல விரிக்கப்பட்ட போர்வையில உட்கார்ந்து இருந்தீங்க. பைன யஹ்திம் ஹிதுமின் யஹ்துமூன், உங்களை சுத்தி வேலையாட்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சுத்தி சுத்தி கேட்டாங்க. வாஹிலின் யுக்ரமூன், உங்க குடும்பத்தாரெல்லாம் உங்களுக்கு சங்கைப்படுத்த காத்திருந்தாங்க. சொன்னா போதும், அம்மா டீ போடுமா சொன்னா போட்டு கொடுத்துருவாங்க, அம்மா பூஸ்ட் போடுமா சொன்னா போட்டு கொடுத்துருவாங்க. ஜீரானும் அவ்வளதும், சுத்தி உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமை? உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கபுரிஸ்தான்ல போய் அழைச்சு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். கபுரிஸ்தான்ல இருக்கக்கூடிய பணக்காரங்களை பார்த்து கேளுங்க, உங்க செல்வம் உங்களுக்கு என்ன பயன் அளிச்சிச்சு? மறுமையில வந்து சொல்லுவான், மா அகுனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, எனக்கு எந்த பொருளாதாரமும் எந்த உதவியும் செய்யல அப்படின்ட்டு மறுமையில ஒருத்தன் புலம்புவான். நல்லா சொல்றான். ஒரு மனிதன் ஏழ்மையில இருக்கிறான்னா அந்த ஏழ்மை, கபிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏழையான ஆள்கிட்ட போய் கேளுங்க, உன்னோட ஏழ்மை உனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேளுங்க. எல்லாம் ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையோடு முடிஞ்சிட்டு. எந்த நாக்கை வச்சு எப்படிலாம் பேசினானோ அந்த நாக்கிட்ட போய் கேளுங்க, நாக்குடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இந்த கண்ணை வச்சு என்னெல்லாம் பார்த்தான் உலகத்துல, அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சு அலம் நஜஅல்லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை கொடுக்கலே நல்லா கேட்கறான். இந்த கண்ணை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம்
ஆகுமாக்கப்படாத ஹராமான விஷயங்களை பார்த்தாங்களா அந்த கண்ணிட்ட போய் கபருஸ்தான்ல போய் கேளுங்க. வசல்ஹும் அனில் ஜுலூதில் ரகீகா, நல்ல உடம்ப நல்ல ஜிம்பாடி மாதிரி வச்சுட்டு தண்டால் போட்டு அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, தூக்கி அதெல்லாம் தூக்கி நல்ல உடம்ப 6 ஆர்ம்ஸா 4 ஆர்ம்ஸா 6 பேக்ஸ் வச்சு எப்படி உடம்பு கட்டு மஸ்தா வச்சிருந்தான் அந்த உடலை போய் கேளுங்க. ஹசனா, முகத்தை அப்படியே வெளியே போகும்பொழுது அப்படி தலையை சீவுறதுன்னா, முகத்தை அப்படி பவுடர் போடுறதுன்னா, சன்ஸ்கிரீன் போடுறதுன்னா, அழகான அந்த முகங்கள் என்ன ஆச்சு கேளுங்க. ஒல் அஜிசாதுன் நாயிமா, அவனுக்கு பார்த்தால் பரவசமாக்கக்கூடிய அந்த உடல் அந்த நிலைமை என்ன. மா சனாபிஹ தீதான், அதை புழு என்ன செஞ்சு தெரியுமா, மஹத்தில் அல்வான், அவனுடைய கலரே மாத்திட்டு ஆள் பார்த்தா வெளவெளவேன்னு இருப்பான். கபூர்ல அடக்கம் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுவான், கலரு. இந்த கலருக்காக வேண்டியதான் அந்த பிள்ளையை முடிச்சோன்னு சொல்லுவான். கபூர்ல போயிட்டா அந்த கலர் அவனை விட்டு போயிடும். அக்கலத்தில் லஹ்மான், அவனுடைய கட்டுமஸ்தான உடம்புகள் புழு தின்றும். அஃபரத்தில் உஜூ, மூஞ்சி கலந்து தனியா போயிரும். வைன ஹிஜாலுஹும் கிபாலுஹும், அவங்கள் ஓய்வெடுத்த அந்த வீடுகள்லாம் எங்கே, அறைகள்லாம் எங்கே. வைன ஹிதுமுஹும் அபீதுஹும், அவங்களுடைய அடிமைகள் பணிவிடையாளர்கள்லாம் எங்கே. வஜமஉஹும் வமக்னூஸுஹும், அவங்க சேமிச்சு வச்ச துட்டு. அல்லாஹ் சொல்றான், அல்லதீ ஜமஅ மாலன் துட்ட சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பானா. இருக்கிறது 10 ரூபா தான், 10 மட்டும் அது 100 மட்டும் எண்ணி பார்ப்பான். ஏன் துட்டு ஏன் துட்டு ஏன் துட்டுன்னு சொல்லி. வாத்ததா, அவன் சேமிச்சு வச்ச துட்டு அவன் புதையெல்லாம் என்ன ஆச்சு, இங்க ஏதாவது அவனுக்கு முடிஞ்சா. சில பேர் நாளை ஏசி இல்லாம நாங்களும் அங்க இருக்க மாட்டோம், ஃபேன் இல்லாம இருக்க மாட்டோம், நாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். கபருஸ்தான்ல போய் யாரும் ஏசி வைக்க முடியுமா? கபருஸ்தான்ல போய் ட்ரெஸ், நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் போடுவேன் நாங்கெல்லாம். கபருஸ்தான்ல போய் கடைசி ட்ரெஸ், அதான் உலகத்துல கடைசி ட்ரெஸ் அருணா குடின்னா அத்து விட்டுருவாங்க. அருணா குடியிருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, அத்து விட்டு ஒன்னு இல்லாத நிலையில தான் அனுப்பி விடுவாங்க. கஃபன் துணியோ போட்டு அதான் அனுப்பி விடுவாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க சுற்றி சுற்றி இருந்த வேலையாள்கள்லாம் அவங்களுக்கு போர்வையை விரிச்சு வைக்கலையே, அவங்க சுத்தி இருந்த வேலையாட்கள்லாம் அவங்களுக்கு ஒரு தலைவாணி கூட வைக்க முடியாது. ஒலா கரசுலஹும் ஷஜரா, எந்த விதமான ஏற்பாடு அவங்க செய்ய முடியாது. தனிமையிலே யாரும் இருக்க முடியாத ஒரு நிறைய பேர் சொல்லுவான், என் அப்பா மேல கால் போட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும், உமா தலை மேல அப்படி கையை வச்சுட்டு தூக்கம் வரும். அங்க போனா என்ன, யாரு கூட வருவாங்களா, பாப்பாவா இருக்கட்டும் உமா இருக்கட்டும், மூஞ்சின மண்ணள்ளி போட்டுட்டு 1 நாள் 3 நாள் அழுவாங்க, 1 மாசம். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய அமலை நம்ம அதிகமா செய்வோம், அந்த அமல் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்கும். அலைசல் லைல் வன்னஹாரு சவா, அந்த கபர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் சந்திரன் இரவு பகல் எல்லாம் சமம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ நல்ல உலகத்துல வாழ்ந்தவங்க கபூர்ல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்க செஞ்சு பார்க்கலையா. அவங்களுடைய வாயிலே இம்தலாத் தமன் வசதீதா, வாய் ஃபுல்லா சலம், வாய் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. கபூர்ல போன அப்படி ஆயிருமே, நீங்க செஞ்சு பார்க்கலையா. வதப்பதி தவாபுல் அருள் ஃபி அஜ்சாதிஹிம், பூமியில போட்ட உடனே அவங்களுடைய உடல்ல புழுவெல்லாம் காய்ச்சிருமே, புழு சாப்பிடும். இந்த உலகத்துல லேசா கொசு கிடைச்சா ஏப்பா கொசு கடிக்குப்பா அப்படின்னு சொல்றோம். கபூர்ல போட்ட உடனே யாரோ கொசு பொத்தி வைப்பாங்களா, குட் நைட் போட்டு விடுவாங்களா, ஆளோடு போட்டு விடுவாங்களா? புழு பூச்சிகள் உடலை சாப்பிடும், தேல் உடலை சாப்பிடும், பாம்புகள் விஷ ஜந்துகள் சாப்பிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லும், அவர் இல்லைன்னா இருக்க முடியாதுங்க, அப்பா தான் இல்லை உமா தான் இல்லை சொல்லுவாங்க. அவர் அடக்கம் பண்ணி போன உடனே பக்கத்து ஜவ்வஜத் நிசாவுஹு, அவருக்கு மனைவி இருந்தாங்கன்னா மனைவி அடுத்த கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. துருக்கி அபனாகும், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சொத்தை பங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்பந்தான் அவர் போவார, ஜனாசா வீட்டுல இருக்கும், சொத்து சண்டை நடக்கும். இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு எனக்கு பங்கு வரணும் அப்படின்ட்டு. மனைவி எல்லாம் மனைவி யார் இப்படி ஓடுறீங்க கேட்ட, மனைவி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணுங்க, அதாங்க இப்படி ஓடி சம்பாதிக்கங்க. அவர் இறந்துட்டாருன்னா மனைவி அடுத்த கல்யாணம் போயிடுவா. அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் எல்லாம் அவரை விட்டுட்டு அவர் சொத்தை பிரிச்சுட்டு சொத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவருடைய நெருங்கிய உறவுகாரர்கள்லாம் அவர்கிட்ட இருந்து எதெல்லாம் புடுங்க முடியுமோ எல்லாத்தையும் பங்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் சில பேரை வச்சு பாதுகாத்து இருக்கிறான். மினல் மூசி அலஹு ஃபி கபரிஹி,
கபூர்ல உலகத்துல இந்த கபருடைய வேதனையை நினைச்சு கபூர்ல நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நினைச்சு அமல் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கபரை விசாலமானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு கபரு விசாலமாக்கப்படும், சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். இப்படி சில மனிதர்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கடைசி எப்படி சொன்னாங்க, யா சாக்கினல் கபரி கதன், நாளைக்கு கபருக்கு போகக்கூடியவனே. யாரை பத்தி சொல்றாங்க? நம்மளை பத்து. யா சாக்கினல் கபரி கதன், நாளை கபருக்கு போய் வாழக்கூடியவனே. மல்லதி கர்ரகமின துன்யா, உலக வாழ்க்கை எது ஒண்ணு ஏமாத்துச்சு? உலக வாழ்க்கையில எது ஒண்ணு ஏமாத்துச்சு? நீ இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பன்னு நினைச்சியா, அல்லது உலகம் உனக்கு நிரந்தரமா இருக்குன்னு நீ நினைச்சியா? ஐன தாருக்கல் ஃபைஹா, உன்னுடைய வீடு எங்க போச்சு? நகருக்கள் முத்தரிது, ஓடக்கூடிய ஆறுகள் எங்க போச்சு? இப்படின்ட்டு நிறைய கேள்வியா கேட்கிறார். ட்ரெஸ் எங்க போச்சு? கடைசியா சொல்றாரு, உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து கட்டளை வரும் பொழுது உன்னை பாதுகாக்கக்கூடியவர் யாருமே இருக்க மாட்டார். உனக்கு வேர்வை வர ஆரம்பிக்கும், உன்னுடைய நாவுகள் வறண்டு விடும், தாகத்தால் தவிப்பாய். அப்போ மலக்குள் மௌத்து உன்னுடைய உயிரை வாங்கிட்டு போகும் பொழுது உன்னுடைய பொருளாதாரமோ, உன்னுடைய குழந்தைகளோ, உன்னுடைய நெருக்கமான உறவுகளோ உலகத்திலே தான் நிரந்தரமா இருக்குன்னு நினைச்சு உன்னுடைய பதவி பொருளாதாரம் எதுவும் உனக்கு உதவி செய்யாது. சொல்ல ஹைஹாத் ஹைஹாத், ஓ தூரமாயிட்டே, ஐயோ நாசமா போறவனே, இப்படி வழிகேட்டுல பேராத. யா மூமினல் வாலிதி வல் அஃபி வல் வலதி வல் வாசில், வாப்பாவோட கண்ணை மூடி விடுற, இறந்துட்டாருன்னா கண்ணை மூடி விடுற. அத மாதிரி குழந்தைகளோட யாரோ அவங்க குடும்பத்துல இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் மூடி விடுற. ஒயா முகஃபினல் மையிட், எத்தனையோ பேரு கஃபன் அணிவிக்கிறிய நீ, நாளைக்கு நீனும் இந்த கஃபன் அணிவாய் அப்படிங்கறது நீ மறந்துட்டியா? நாளைக்கு உன்னுடைய கண்ணு மூடப்படும் அப்படிங்கறத மறந்துட்டியா? யா முஹையிலல் ஃபில் கப்ரி வ ராஜிஅன் மின்ஹு, கபர்ல அடக்கம் பண்ணிட்டு இறங்கி அடக்கம் பண்றியா, ஒரு நாள் ஒன்னையும் இப்படி அடக்கம் பண்ணுவாங்க, நீ மறந்துட்டியா? அப்படி வாழ்றியா அப்படின்னு கபரு என்கிட்ட கேட்டுச்சு என்பதாக யார் சொல்றா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்தியை ஃபதாயிலு ஸதகாத் அப்படிங்கிற கிதாபுல இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ கபருடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானது. கடைசியா இந்த ஹதீஸ் சொல்லி முடிச்சிருவேன். நப்சாசம் அவங்க சொன்ன செய்தி பலகீனமான செய்தி தான், உனக்கு புரியதுக்காக வேண்டி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் கபரு நம்மளை கூப்பிடுதான். நப்சாசம் சொன்னாங்க, என்ன சொல்லி கூப்பிடு தெரியுமா? அன பைத்துல் குர்பா, நான் பரிச்சயம் இல்லாத ஒரு வீடு. அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு. அங்க யாராவது கூட வருவாங்களா? என் ஃப்ரெண்ட போல யாருன்னு சொல்றான், அவன் வருவானா? ஃப்ரெண்டு இறந்துட்டா எவனும் வரமாட்டான். அன பைத்துல் வஹ்தா, தனிமையின் வீடு. வான பைத்து துராப், மண்ணின் வீடு. வான பைத்து தூத், புழு பூச்சிகளின் வீடு நான் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது கபரு நம்மளை நோக்கி சொல்லுது, ஆதமுடைய மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அபுதுல் மூமின், ஒரு மூமினான அடியா நடக்கப்பட்டு விட்டா கபர் அவர்கிட்ட சொல்லுதான், மர்ஹபா வாஹ்லா. நம்ம மாசால ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அழகா பசங்களாம் நின்று மர்ஹபன் அஹ்லன் வசஹலான்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கால? அத மாதிரி கபர் என்ன செய்யும், நல்ல அடியார் உள்ள அடக்கம் பண்ண உடனே மர்ஹபன் அஹ்லன் வசஹலா, வாங்க வாங்க, அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் வருகை நல்வருகையாகட்டும் சொல்லிட்டு, அம்மா இன் குன்த அஹப்பு மன் யம்ஷி அலா ظஹரி இலைய, என்னுடைய முதுகுக்கு மேல நடக்கக்கூடியவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் நீங்க தான். ஃபைனா வல்லைத்துக்கல் யௌம், இன்னைக்கு ஏன்ட்ட நீங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கீங்க. வஸிர்து இலை ஃபஸதரா சனீஇபிக், என்னுடைய விருந்தை நீங்க பார்க்க போறீங்க, நான் உங்கள்ட்ட எப்படி நடந்துக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபர் அவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு தூரமாக விசாலமாக ஆகிவிடும். அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவு திறந்து வைக்கப்படும். அதே இது ஒரு பாவியான அடியார், ஒரு காஃபிர் அடக்கப்பட்டார்னா கபர்ல, கபரு சொல்லும், லா மர்ஹபா வலா அஹ்லா, நீ வந்தது கெட்ட வருகை ஆயிட்டு, நீ ஏன் வந்த, இது மாதிரி கேட்கும். சொல்லிட்டு உலகத்துல என் முதுகுக்கு மேல நடக்கக்கூடியவங்களே எனக்கு ரொம்ப கோபமானவன், கோபம் ஏற்படுத்தியவன் யாருதான்? நீதான். இன்னைக்கு ஏன்ட்ட நீ ஒப்படைக்கப்பட்டிருக்க மவனை பாரு, என்னுடைய விஷயத்தை நீ பார்த்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கபர் அவரை ஒரு விழாவோடு, ஒரு விழா எலும்பு இந்த இருக்கா, நல்லா தொட்டுப்பாரு, இப்படி தள்ளி இருக்கு, இப்படி நெருக்கி அந்த விழா எலும்பு இப்படி வந்துடும். இந்த அளவுக்கு கபரு கெட்ட வரை நெருக்கும் என்பதாக நப்சாசம் அவங்க சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ கபர் என்பது மறுமையுடைய முதல் வீடு. அதுல ஒருத்த வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா
எல்லா விஷயங்களையும் விட்டு வெற்றி பெற்றுவான். அதுல வந்து தோல்வி ஆயிட்டானா எல்லா விஷயத்தையும் தோல்வி. உலகத்துல எவ்வளவு பெரிய மாளிகைகளை வாழ்ந்தாலும், எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும், எவ்வளவு பணபலம், எவ்வளவு பதவி பலம், எவ்வளவு ஆட்பலம் வச்சிருந்தாலும், கபருக்குள்ள போகும் பொழுது யாரும் எதுவும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் நம்ம கூட வரும். அப்போ இதெல்லாம் நாம பார்த்து விளங்கணும். அவங்க எப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு தடவை இந்த மையத்தானவெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சிந்தனை வரணும். கபிரிஸ்தான் போகும்பொழுது அந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அமல்கள்ல யக்கீன் கூட, அமல்களுடைய தரம் வந்து கூடும். எல்லாம் அல்லாஹ் கபருடைய வேதனை வெற்றி நம் அனைவரையும் பாதுகாத்தால் புரிவானாக. எந்தெந்த மறுமை சார்ந்த விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இபரத்தின் சொல்லக்கூடிய படிப்பினை வச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட படிப்பினையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.